நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி இந்த புது வண்டிலாம் இருக்கு இல்லைங்களா, பலினோ, அந்த SX4, இப்போ வர நெக்ஸாவில் வர எல்லா வண்டிக்கும் எப்படி டைம் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ட்ரிப் மீட்ரு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரிப் மீட்ரு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய இலுமினேஷன் லைட்டுக்கு வர மீட்ரு இருக்கும். இந்த ரெண்டு மீட்டரையுமே இப்படி ரெண்டும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா, ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இந்த சைடு இருக்கிற மீட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த மீட்டரை வந்து ரைட் சைடு திருப்பினீங்கன்னா அப்படியே வந்து மாறிக்கிட்டே வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிளாக் செட்டிங்னு இருக்குங்களா, டோர் லாக்கு, கிளாக் செட்டிங்னு இருக்கா. அந்த கிளாக் செட்டிங்கில் போயிட்டு அட்ஜஸ்ட் கிளாக்குன்னு இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டைமை வந்து மாற்றிக்கலாம். இப்போ டைம் என்ன வருது, 4 மணிங்களா, 4:26, 4:45 ஆகுது. இப்போ செட்டுன்னா இந்த சைடு இருக்கிற பட்டன் வந்து ஒரு அழுத்துனா செட்டு அடுத்ததுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4:20 சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்ன்னு இருக்குங்களா, அது 12 ஹவர்ஸாக 24 ஹவர்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் டேட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டேட் மாற்றிக்கலாம். அதாவது இப்போ வந்து 2024 8வது மாதம் 14ஆம் தேதி இன்னைக்கு. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன தேவையோ அதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே இருக்க பேக்குன்னு ஆப்ஷனுக்கு போயிட்டு சென்ட்ரல் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி போயிடணும். இதில் வந்து செட் சென்சாரு, டெம்பரேச்சரு, ஃபியூல் ரீசெட்டு, டோர் லாக்கு, லைட்டு, கைட்மி லைட்டு, ஆன்டி திஃப்ட், டிஸ்பிளே ஐட்டமு, எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போய் நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம். டிஸ்டன்ஸ் யூனிட்டில் எப்படி வரணும், ஃபியூல் எக்கனாமி காமிக்கிறது, லாங்குவேஜ் செட்டிங்கு, ஃபியூல் ரீசெட் பண்ணுறது, டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து எத்தனை இதுன்னு காமிக்கிறது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை பெறுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தவறாமல் இனிமேல் இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே.